காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லை பெரியாறு அணை விவகாரம், அனைத்து கட்சி கூட்டம் நடத்த கேரள முதல்வர் மறுப்பு. போராடும் வழக்கறிஞர்களுக்கு எதிரான நடவடிக்கை, இந்திய பார் கவுன்சில் பரிந்துரை. கர்நாடகத்தில் நாளை மாநிலங்களவை தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அணுசக்தி விநியோக அமைப்பில் இந்தியா, பாதுகாப்பு சீர்குலையும் என பாகிஸ்தான் அச்சம். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற காங்கிரஸ் கூட்டணியின் கோரிக்கையை கேரள முதல்வர் பினராயி விஜயன் நிராகரித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து அவர் அண்மையில் தெரிவித்த கருத்துக்கள் மக்களை குழப்புவதாகவும், இது தொடர்பாக விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி கோரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் முதல்வர் பினராயி விஜயன் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசியபொழுது, முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட வேண்டும் என்ற கேரளத்தின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறினார். ஆனால் தமிழக அரசு மற்றும் மத்திய அரசின் ஒப்புதல் இன்றி புதிய அணை கட்டுவது சாத்தியமல்ல என்றும் குறிப்பிட்டார். எனவே அணையின் வலிமை குறித்து சர்வதேச நிபுணர்கள் அடங்கிய குழு மூலம் ஆய்வு மேற்கொள்ள விரும்புவதாகவும் கூறினார். முல்லை பெரியாறு விவகாரத்தில் தற்பொழுது புதிதாக எந்த பிரச்சனையும் எழாத நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவை இல்லை என்றும் பினராயி விஜயன் தெரிவித்தார். നമ്മുടെ ഈ മുല്ലപ്പെരിയാർ ഡാമിന് ബലമുണ്ടെന്നാണ് നമ്മൾ കാണുന്നത്. വളരെ പഴക്കമുള്ളൊരു ഡാം എന്ന നിലക്ക് അതിന് ബലക്ഷയമുണ്ട് എന്നാണ്. അപ്പോൾ നമ്മുടെ വാദം തമിഴ്നാടും അംഗീകരിച്ചിട്ടില്ല, കേന്ദ്ര ഗവൺമെന്റും അംഗീകരിച്ചിട്ടില്ല, സുപ്രീം കോടതിയും അംഗീകരിച്ചിട്ടില്ല. അത് ഞാൻ പുതുതായിട്ട് പറഞ്ഞ കാര്യമല്ല, നിയമസഭ തന്നെ പറഞ്ഞതാണത്. അതായത് ഇക്കാര്യത്തിൽ മറ്റൊരു പരിശോധനാ സംവിധാനം വേണം. புதிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக போராடும் வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழகம் மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலுக்கு இந்திய பார் கவுன்சில் கடிதம் எழுதியுள்ளது. பணியின் போது மது அருந்துதல், நீதிபதிகளை தரக்குறைவாக விமர்சித்தல், லஞ்சம் வாங்குதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடும் வழக்கறிஞர்களின் உரிமத்தை ரத்து செய்யும் வகையில் புதிய விதிகளை உச்சநீதிமன்றம் நடைமுறைப்படுத்தியுள்ளது. விசாரணை ஏதுமின்றி நீதிமன்றமே நேரடியாக தவறு செய்த வழக்கறிஞர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த வழக்கறிஞர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் போராட்டம் நடத்தும் வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலுக்கு இந்திய பார் கவுன்சில் கடிதம் எழுதியுள்ளது. எதிர்கருத்து கூற விரும்பும் வழக்கறிஞர்கள் தலைமை நீதிபதியிடம் இது தொடர்பாக ஆலோசிக்கலாம் என்றும், தேவையற்ற போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் இந்திய பார் கவுன்சில் அறிவுறுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் நாளை நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலை ரத்து செய்ய முடியாது எனவும், திட்டமிட்டபடி தேர்தல் நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் நாளை 4 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் 5 பேர் போட்டியிடுகின்றனர். சுயேட்சை எம்எல்ஏக்கள் 14 பேரின் வாக்குகளை பெறுவதில் காங்கிரசும் மதசார்பற்ற ஜனதா தளமும் முனைப்பு காட்டுவதால் குதிரை பேரம் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் மாநில தலைமை தேர்தல் அலுவலர் அனில்குமார் ஜா அளித்த அறிக்கையின் அடிப்படையில் கர்நாடகத்தில் நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தல் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெய்தி தலைமையில் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்து தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில், கர்நாடகத்தில் எம்எல்ஏக்களின் குதிரை பேரம் நடந்துள்ளதாக கூறப்படும் வீடியோ ஆதாரம் போதுமானதாக இல்லை என தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இதனையடுத்து கர்நாடக மாநிலத்தில் நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலை ரத்து செய்ய முடியாது என்றும், கர்நாடகத்தில் மாநிலங்களவை தேர்தல் நாளை திட்டமிட்டபடி நடைபெறும் என ஆணையம் அறிவித்துள்ளது. இருப்பினும் ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்க மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் எம்எல்ஏ மல்லிகார்ஜுன் குபா பேரம் பேசியது தொடர்பான வீடியோ காட்சிகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமாறு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. உளவுத்துறை விடுத்த எச்சரிக்கையை அடுத்து பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பதான்கோட்டில் உள்ள விமானப்படை தளத்தின் மீது கடந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 7 வீரர்கள் கொல்லப்பட்டனர்.
பாதுகாப்பு படை வீரர்களின் பதிலடியில் 6 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் இங்கு மீண்டும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம் என உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதையடுத்து அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துமீறி நுழைபவர்களை கண்டவுடன் சுட உத்தரவிடப்பட்டுள்ளது. ராணுவம், எல்லை பாதுகாப்பு படை, பஞ்சாப் காவல்துறையினர் இணைந்து எல்லையில் உள்ள கிராமங்களில் 5 மணி நேர கொடி அணிவகுப்பு நடத்தியுள்ளனர். இந்த பகுதியின் பாதுகாப்புக்கு உதவுமாறு ராணுவத்தையும் எல்லை பாதுகாப்பு படையையும் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும், இங்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தவை என்று அடையாளம் காணப்பட்ட 20 கிராமங்களில் 15 வாகனங்கள் பாதுகாப்பு பணிகளில் இறங்கியுள்ளதாகவும் பதான்கோட் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராகேஷ் கூறினார். பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் மீதான மாட்டுத் தீவன ஊழல் வழக்குகள் குறித்த கோப்புகள் உள்ளிட்ட 500 கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி அரசு உள்ளது. கடந்த 1997இல் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் பீகார் முதல்வராக இருந்தபொழுது மாட்டுத் தீவனம் சப்ளை செய்வது தொடர்பாக 950 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் 2013இல் ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் லாலு பிரசாத்துக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. தற்பொழுது அவர் ஜாமீனில் உள்ளார். இந்த நிலையில் தலைமை செயலகத்தில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகத்தில் இருந்து 500 கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. லாலு பிரசாத்தை காப்பாற்ற நிதிஷ்குமார் அரசு முயற்சிப்பதாகவும், இதுபற்றி நிதிஷ்குமார் பதிலளிக்க வேண்டும் எனவும் பீகார் மாநில பாஜக தலைவர் நிதின் நவீன் கூறியுள்ளார். ஆனால் லாலு பிரசாத் மீதான வழக்குகள் தொடர்பான கோப்புகள் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவதேஷ் குமார் சிங் தெரிவித்துள்ளார். ஓய்வூதியதாரர்களின் ஆதார் எண்களை இணைக்கும் பணியில் தபால் நிலையங்கள் விரைவில் ஈடுபடும் என மத்திய பணியாளர் துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 58 லட்சம் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர். இவர்களின் ஓய்வூதிய கணக்குடன் ஆதார் எண்களை இணைக்க மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியர்கள் துறை அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தபால் நிலையங்கள் மூலமாக ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்கள் ஆதார் எண்களை இணைக்க முடியவில்லை. அந்த வசதி தபால் நிலையங்களில் இல்லை என ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் ஓய்வூதியதாரர்கள் சங்கம் குறை கூறியது. இதையடுத்து தபால் துறையுடன் ஆலோசித்து ஆதார் எண்களை இணைப்பதற்கான வசதிகள் செய்யப்படும் என மத்திய பணியாளர் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் ஏடிஎம்மில் பணம் எடுத்தவரை கொள்ளையன் ஒருவன் கத்தியால் குத்தி பணம் பறிக்க முயன்றது தொடர்பாக சிசிடிவியில் பதிவான காட்சிகள் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் கடந்த 1ஆம் தேதி பட்ட பகலில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அங்குள்ள ஏடிஎம்மில் இருந்து ஒருவர் பணம் எடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது உள்ளே நுழைந்த கொள்ளையன் ஒருவன் அந்த நபர் பணத்தை எண்ணும் பொழுது அவரை கத்தியால் குத்தி பணத்தை பறிக்க முயற்சித்துள்ளான். 3 முறை கொள்ளையன் கத்தியால் குத்திய நிலையில் அந்த நபர் பிடிக்க முயன்ற பொழுது கொள்ளையன் தப்பி ஓடினான். ஏடிஎம் எந்திரத்திலிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. கொள்ளையன் கத்தியால் குத்தியதில் காயமுற்றவர் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நவீன் பிரிகர் என்ற கொள்ளையனை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆப்கானிஸ்தான், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் 5 நாட்கள் சுற்றுப்பயணம் முடிந்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை தில்லி திரும்பினார். 5 நாள் சுற்றுப்பயணமாக தில்லியில் இருந்து கடந்த 4ஆம் தேதியன்று புறப்பட்ட பிரதமர் மோடி ஆப்கானிஸ்தான், கத்தார், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய 5 நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். கடந்த 7ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ஒபாமாவை சந்தித்து பேசினார். 8ஆம் தேதி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினார். பின்னர் மெக்சிகோ சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்து புறப்பட்டு இன்று காலை தில்லி வந்து சேர்ந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அணுசக்தி விநியோக நாடுகள் குழுவில் இந்தியா இணைந்தால் அது தெற்காசிய பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் என பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. 48 நாடுகளை கொண்ட அணுசக்தி விநியோக நாடுகள் குழுவில் இந்தியா இடம்பெற உலக நாடுகளின் ஆதரவு பெருகி வருகிறது. அணுசக்தி விநியோக நாடுகள் அணு மூலப்பொருட்கள், அணு உலை தொழில்நுட்பங்களை தங்களுக்குள் விநியோகம் செய்து கொள்கின்றன. இந்த கூட்டமைப்பில் உறுப்பு நாடாக இந்தியா முயற்சித்து வருகிறது. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் மெக்சிகோ ஆதரவு தெரிவித்துள்ளன.
NSG அமைப்பில் சேர பாகிஸ்தானும் பகீரத முயற்சி எடுத்து வருகிறது. ஆனால் அதற்கு போதுமான அளவு ஆதரவு கிடைக்கவில்லை. இந்நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு குறித்தும் இந்தியாவுக்கு ஆதரவு குறித்தும் பாகிஸ்தான் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் வெளியுறவு ஆலோசகரான சர்தார் அசீஸ் இதனை கூறியுள்ளார். जो इस वक्त नजर आ रहा है कि जी वो हिंदुस्तान से करीब तर हो रहे हैं, वो एक लार्जर जियो पोलिटिकल कॉन्टेक्स्ट में है, क्योंकि उनकी जो इस इलाके के लिए है, लेकिन जो हमारे साथ उनके ताल्लुकात हैं उसमें अभी भी रेलेवेंस है। लेकिन ये जो एक इशू है कि हमारी सिक्योरिटी को वो उतनी अहमियत दें जितनी कि उसकी ज़रूरत है, क्योंकि अगर वो इम्बैलेंस हमारा होगा इंडिया के साथ, कन्वेंशनल और स्ट्रेटेजिक इम्बैलेंस, तो उसमें यहाँ के अमन के लिए भी खतरा है और हमारे ताल्लुकात का भी। तो ये हम बार बार उनको एहसास दिलाते रहते हैं. சென்னையில் மரக்கடையில் தீ விபத்து, பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நலிவடைந்த பிரிவினருக்கு தனியார் பள்ளிகளில் இடம் வழங்கப்படுவது பற்றி காஞ்சிபுரம் மாவட்ட மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தனியார் சுயநிதி பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகளில் நலிவடைந்த பிரிவினருக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க அரசு உத்தரவிட்டது. இவ்வாறு சேர்க்கப்படும் மாணவர்கள் பட்டியலை வெளியிடவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 20,360 இடங்களில் 2,641 இடங்களுக்கு மட்டுமே மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இது வெறும் 51% மட்டுமே என கூறும் சமூக ஆர்வலர்கள் இந்த சட்டம் தொடர்பாக மக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் பள்ளிகள் நடைமுறைப்படுத்துவதில் சுணக்கம் காட்டி வருகிறார்கள். தாமதமாக படிவங்களை கொடுத்து படிவம் வந்து சேரவில்லை என்று சொல்லி கடந்த ஆண்டு 56% மாணவர்கள் இலவசமாக சேர்க்கப்பட்டது என்றும், குறைந்த எண்ணிக்கையில் இலவச படிக்கக்கூடிய மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். சென்னை காரம்பாக்கத்தில் மரக்கடை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் எரிந்து நாசமானது. சென்னை போரூர் காரம்பாக்கத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் மரக்கடை உள்ளது. இங்கு நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இதில் பல லட்சம் மதிப்பிலான மர மற்றும் கண்ணாடி பொருட்கள் எரிந்து நாசமானது. இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதுகுறித்து போரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த மாதிரி ஹை குவாலிட்டியான பொருள்லாம் விற்கிறாங்க. லேவுட், கண்ணாடி கிளாஸ், இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி, வீட்டுக்கு தேவையான கதவு, ஜன்னல், இந்த மாதிரி பொருள்லாம் ஹை குவாலிட்டியான பொருள்லாம் விற்கிற இடம். ரொம்ப பெரிய கடை தாங்க. ஒரு 40 அடி இருக்கும் அந்த கடை உள்ள லென்த்து. ஃபுல்லா ஃபயர் ஆயிடுச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. சூறைக்காற்றுடன் கனமழை பெய்வதால் கடலோர பகுதி மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அரசு துறையில் உள்ள கடைநிலை ஊழியர்கள் லஞ்சம் ஊழலற்ற முறையில் பணியாற்ற வேண்டுமென துணைநிலை ஆளுநர் கிரண் பேடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றதிலிருந்து கிரண் பேடி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தனது பிறந்த நாளையொட்டி நகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள், பொதுப்பணித்துறை, மின்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த கடைநிலை ஊழியர்களை ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து தேநீர் விருந்தளித்தார். அப்பொழுது பேசிய அவர், வளமிக்க புதுச்சேரியை உருவாக்க கடைநிலை ஊழியர்களின் பணி மிகவும் அவசியமானது எனவும், தங்களது பணியில் கர்வம் கொண்டு செயல்படுவதுடன் லஞ்சம் ஊழலற்ற முறையில் பணியாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள தொப்பையாறு அணையின் மதகுகள் பராமரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதேபோல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகள் மற்றும் கால்வாய்களை தூர்வார விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தொப்பையாறு அணையை நீர் ஆதாரமாக கொண்டு தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 5000 ஏக்கருக்கும் அதிகமான விவசாய நிலங்களில் வேளாண் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த அணையின் மதகுகள் பழுதாகி நீர் வெளியேறி வருவதால் அதனை சீர் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதால் மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த அனைத்து நீர்நிலைகளையும் கால்வாய்களையும் தூர்வார வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மழை காலங்களில் வருகின்ற மழை இந்த அணையிலிருந்து வீணா வெளியில் போயிட்டு இருக்குங்க. நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையை ஏற்று இப்போ சமீபத்தில் மதகுகள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மழைநீர் வீணாகாமல் அணையிலேயே தேங்கி இருந்தால் அதை நம்பி இருக்கிற அந்த பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாயம் செழிக்கும். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்தல், குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் மத்திய அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 7வது சம்பள கமிஷனில் உள்ள குறைபாடுகளை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட 36 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில்வே துறை, அஞ்சல் துறை, பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளை சார்ந்த ஊழியர்கள் வரும் ஜூலை 11ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதனிடையே மத்திய அரசை கண்டித்து மதுரையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளான ஊழியர்கள் பங்கேற்றனர். அப்பொழுது அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டனர். ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறுகின்ற வேலைநிறுத்தத்திற்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தாலும் 36 அம்ச கோரிக்கையை வைத்திருந்தாலும் கூட குறிப்பாக குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 வழங்க வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், நேரடி அந்நிய முதலீட்டை தவிர்க்க வேண்டும். புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் 14 வருடம் சிறை தண்டனை அனுபவித்த ஆயுள் தண்டனை கைதிகள் 10 பேர் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டனர். புதுச்சேரி காலாப்பட்டில் அமைந்துள்ள மத்திய சிறைச்சாலையில் 200க்கும் அதிகமான கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் நன்னடத்தை அடிப்படையில் கைதிகள் விடுதலை செய்யப்படுவது வழக்கம். இதன்படி புதுச்சேரி மத்திய சிறையில் தண்டனை அனுபவித்த 9 பேரும், காரைக்கால் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஒருவரும் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டனர். இவர்கள் 10 பேரும் ஒவ்வொரு மாதமும் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் எனவும் சிறை நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் பதிவாளர் பங்களாவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவரின் துப்பாக்கி வெடித்ததில் படுகாயமுற்ற அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மதுரை காவல்துறை 6வது பட்டாலியனில் காவலராக பணியாற்றி வரும் காமேஸ்வரன் என்பவர் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அவர் கையில் வைத்திருந்த துப்பாக்கி திடீரென வெடித்தது. இதில் அவரது வலது மார்பில் துப்பாக்கி குண்டு துளைத்து வெளியேறியது. இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே காமேஸ்வரனின் துப்பாக்கி வெடித்தது விபத்தா அல்லது தற்கொலை முயற்சியா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க திருவள்ளூர் மாவட்டம் பெத்திக்குளத்தில் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க கால்நடைத்துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன்படி தமிழக ஆந்திர எல்லையான பெத்திக்குப்பம், பொன்பாடி, ஊத்துக்கோட்டை ஆகிய பகுதிகள் வழியாக வரும் வெளி மாநில வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையான இந்த பணி நடைபெற்று வருவதாகவும் மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் அறிகுறி இல்லை என்றும் கால்நடைத்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் அயோத்தியாபட்டினம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவிலில் நடைபெற்ற ராமர் பட்டாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உற்சவ மூர்த்தியான ராமருக்கும் சீதா பிராட்டிக்கும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பின்னர் பல்வேறு வாசனை மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்களின் இசையுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதனையடுத்து முத்துக்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் ராமருக்கும் சீதா பிராட்டிக்கும் அணிவிக்கப்பட்டு பட்டாபிஷேக உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அப்பொழுது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் வழிபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற டேனிஷ் கோட்டையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற டேனிஷ் கோட்டை வரலாற்று சின்னமாக மட்டுமல்லாமல் சிறந்த சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது.
கிழக்கிந்திய கம்பெனியாரால் 1600ஆம் ஆண்டு முதல் 1634ஆம் ஆண்டு வரை கட்டப்பட்ட இந்த கோட்டை டேனிஷ் போர்ட் என்று அழைக்கப்பட்டது. தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் வெளிநாட்டவர்களும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் இங்கு வந்து செல்கின்றனர். இந்தியாவில் ஓசோன் காற்று அதிகம் கிடைக்கும் இடம் தரங்கம்பாடி கடற்கரைதான். அக்காற்றை ஆழ்ந்து சுவாசிப்பதற்காக மக்கள் நடந்து செல்ல நடைபாதையும் உள்ளது. இந்தியாவில் முதல் பெண்கள் பள்ளிக்கூடம், முதல் அச்சு இயந்திரம் ஆகியவை அமைந்ததும் தரங்கம்பாடியில்தான். இப்போது அங்கு எஞ்சியிருப்பது டேனிஷ் கோட்டை மட்டும்தான். பல நூறு ஆண்டுகளை கடந்த இந்த கோட்டை இயற்கை சீற்றங்களால் பாழடைந்து பொலிவிழந்த நிலைக்கு ஆளானது. இதையடுத்து தமிழக சுற்றுலாத்துறை மற்றும் தொல்லியல் துறை இணைந்து 4,83,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் டேனிஷ் கோட்டையை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கோட்டையின் சுற்றுச்சுவர்கள் புதுப்பிக்கப்பட்டு புதிய வண்ணம் பூசப்பட்டுள்ளது. நாங்கள் பசங்களோட எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். போன வருஷம் வந்தோம், ரொம்ப பழமையாக 3 வருஷம் பழமையான இதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்திருக்கோம், பரவாயில்ல, நல்லா பெயிண்ட் அடித்து பார்க்குறதுக்கே உற்சாகமாக இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் செவுத்தில் எழுதுறது அந்த மாதிரி வச்சுருக்காங்க, அதை நிறுத்திட்டா நல்லாயிருக்கும். வீரர்கள் ஓய்வு அறை, சமையல் அறை, பொருட்கள் பாதுகாப்பகம், வெடிமருந்து அறை உள்ளிட்டவற்றின் கதவுகள் மாற்றப்பட்டு துருப்பிடிக்காத உலோகத்தால் கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தில் அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திய பொருட்கள், ஆவணங்கள் போன்ற பல பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கோட்டையை புதுப்பிக்கும் பணி குறித்து கருத்து தெரிவித்த சுற்றுலா பயணிகள், பணிகள் வரவேற்கத்தக்க அளவில் இருந்தாலும் அடிப்படை தேவையான குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் இல்லை என்று தெரிவித்தனர். உலகளவில் புகழ்பெற்ற ஒரு இடமாக தரங்கம்பாடியில் அமைந்திருக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் இதை கவனத்துக்கு எடுத்துட்டு இதை சுற்றுலா மையமாக ஆக்க வேணும்னு டேனிஷ் கோட்டைக்கு அருகில் பார்க் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங்காக வேண்டிய ஒரு இடத்தையே அமைச்சிருக்காங்க. இவ்வளோ வசதி இருந்தும் டாய்லெட்டு வசதி இல்லாதது பெரும் குறையாக இருக்கிறது. இதை நிவர்த்தி செய்கிறது சுற்றுலாத்துறையின் மூலமாக தான் நிவர்த்தி செய்ய வேண்டும். 4 கோடி செலவில் தரங்கம்பாடி கோட்டையை புதுப்பிக்கிறதா வேலை நடந்துகிட்ருக்கு. நடைப்பயிற்சிக்காக லைட்டிங்லாம் போட்டு நல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு ஈவினிங் டைமில். இந்த டைம் வரும்போது அந்த லைட்டிங் கூட எரியல. அடிப்படை வசதி எதுவுமே இன்னும் செஞ்சு தரல. அந்த மாதிரி செஞ்சால் தான் இன்னும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றதுக்கு இங்கே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பழமை மாறாமல் இந்த கோட்டையினை புதுப்பிக்கும் பணியினை தமிழ்நாடு சுற்றுலாத்துறையும் தமிழ்நாடு தொல்லியல் துறையும் இணைந்து செயல்படுத்தி வருகிறது. புதுப்பிக்கும் பணியோடு இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதியான கழிவறை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இங்கு வரும் பயணிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக தரங்கம்பாடியிலிருந்து சே. ஜெகநாதன். சிலி நாட்டில் கல்விக் கொள்கையை சீரமைக்க கோரிக்கை, வன்முறையில் முடிந்தது மாணவர்கள் போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். சிலி நாட்டில் அரசு வகுத்துள்ள கல்விக் கொள்கைகளை விரைந்து சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் பொழுது வன்முறை வெடித்தது. தென் அமெரிக்க நாடான சிலியில் கல்லூரி படிப்பு உள்ளிட்ட மேல் படிப்புகளுக்கான கட்டணங்களை ரத்து செய்துவிட்டு இலவச கல்வி அளிக்க வலியுறுத்தியும் அரசின் கல்விக் கொள்கைகளை விரைந்து சீரமைக்க கோரியும் மாணவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். தலைநகர் சாண்டியாகோவில் திரண்ட அவர்கள் அதிபர் மிச்சல் பேச்சலட்டுக்கு எதிராக முழக்கமிட்டவாறு பேரணியாக சென்றனர். அப்பொழுது அவர்களை தடுக்க முயன்ற காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனை அடுத்து சிலர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் மாணவர்களை கலைத்தனர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. கோபா அமெரிக்கா கால்பந்து தொடரில் உருகுவே அணிக்கு எதிரான போட்டியில் வெனிசுவேலா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது.
கோபா அமெரிக்கா கால்பந்து தொடரில் சி பிரிவு அணிகளுக்கு இடையிலான லீக் போட்டியில் உருகுவே அணியுடன் வெனிசுவேலா அணி மோதியது. பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பிலடெல்பியாவில் இந்த போட்டி நடைபெற்றது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியின் 36வது நிமிடத்தில் வெனிசுவேலா அணி வீரர் சாலமன் ராண்டன் கோல் அடித்தார். இதையடுத்து உருகுவே அணியின் கோல் அடிக்கும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. இதனால் 1-0 என்ற கோல் கணக்கில் வெனிசுவேலா அணி வெற்றி பெற்றது. பிரான்சில் நடைபெற்ற சைக்கிள் பந்தயத்தில் நார்வே நாட்டு வீரர் எல்வால்ட் பாசன் முதலிடத்தை பிடித்தார். பிரான்சில் கிரைட்டீரியம் தோ தஃபன் சைக்கிள் பந்தயத்தின் 4வது சுற்று போட்டி நடைபெற்றது. டெயின் ஹெர்மிட்டேஜில் இருந்து பெல்லே வரையிலான 176 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே எல்வால்ட் பாசன் முன்னிலை பெற்றார். இறுதி வரை சிறப்பாக சைக்கிளை இயக்கிய அவர் முதலிடம் பெற்றார். பந்தய தொலைவை 4 மணி 39 நிமிடம் 26 வினாடிகளில் கடந்து அவர் வெற்றி பெற்றார். 2வது இடத்தை பிரான்ஸ் வீரர் ஜூலியன் அலெபலேபியும் 3வது இடத்தை மற்றொரு பிரான்ஸ் வீரரான நேசர் புகன்னியும் பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முல்லை பெரியாறு அணை விவகாரம் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த கேரள முதல்வர் மறுப்பு. போராடும் வழக்கறிஞர்களுக்கு எதிரான நடவடிக்கை இந்திய பார் கவுன்சில் பரிந்துரை. கர்நாடகத்தில் நாளை மாநிலங்களவை தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அணுசக்தி விநியோக அமைப்பில் இந்தியா பாதுகாப்பு சீர்குலையும் என பாகிஸ்தான் அச்சம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.